சிறுவாபுரி உப்பு வணங்குவதால் என்ன பயன்? சிறுவாபுரி முருகன் கேட்ட வரத்தை கேட்டபடியே தருவார் என்பதால் அவரின் திருமுகத்தை காண பக்தர்கள் அலைக்கடல் போல் வருகின்றனர். முருகனை கண்டால் போதும் என்ற எதிர்பார்ப்புடன் வரும் பக்தர்களுக்கு வேண்டியதை தரும் சிறப்புமிக்க சிறுவாபுரி முருகன் பல ஆற்றல் படைத்தவர் என்பதை இங்கு வந்து சென்ற அனைவரின் குரலை கேட்கும் போதும் உணர முடிகிறது. இத்தனை பெருமை கொண்ட சிறுவாபுரி முருகனை எப்படி வணங்க வேண்டும் என்ற புரிதலை தெரிந்து கொள்வது அவசியம். மாலை அணிவித்து வணங்குவது, நெய் விளக்கு ஏற்றி வேண்டிக் கொள்வது, அன்னதானம் செய்வது, பாத யாத்திரையாக வருவது, காவடி எடுத்து வருவது என பல வழிபாடு இருந்தாலும் உப்பு வைத்து வழிபாடு நடத்துவது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக உள்ளது. சிறுவாபுரி முருகனை உப்பு வைத்து வணங்குவது என்பது ஒரு பரிகார முறையாகும். இது பொதுவாக வீட்டில் உப்பு கொட்டுவது போன்ற துரதிருஷ்டங்களை நீக்கி செல்வ செழிப்பை அதிகரிக்கும் நம்பிக்கையில் செய்யப்படுகிறது. திருஷ்டியை நீக்கி வீட்டில் எதிர்மறை சக்திகளை விரட்டவும் உப்பு பயன்படுத்தப்படுகிறது. இந்த பரிகாரத்தின் மூலம் பக்தர்கள் கவலைகள் நீங்கி மகிழ்ச்சியுடன் வாழலாம் என்றும் நம்பப்படுகிறது. அதேபோல் சிறுவாபுரி என்பது எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறையுடன் முருகன் குடிக்கொண்ட கிராமம். ஆகவே இங்கு வரும் பக்தர்கள் எதிர்மறையுடன் இங்கு வர வேண்டாம் என கூறப்படுகிறது. யாரையும் போர் புரிந்த வல்லமை மிக்க இந்த மண்ணில் திருஷ்டி கழிய உப்பு வைத்து பரிகாரம் செய்வது பக்தர்களை தலைமை பண்புக்கு எடுத்து செல்லும்.